மோடிக்கு எதிராக அத்தனை விதமான தகிடு திட்டங்களையும் செய்ய தயாராகி இருக்கிறது ஆர்எஸ்எஸ். மோடியை நேரடியாக அவர் வீழ்ந்திருக்கிறார், அவர் பலவீனமானவர், அவருக்கு எந்த விதமான கடந்த காலத்தில் இருந்த அந்த அதிகாரமும் அந்த தேஜஸும் கிடையாது என்று வெளிப்படையாகவே குற்றம் சாட்டி அவருக்கு மீது மிகப்பெரிய பட்டியலை ஆர்எஸ்எஸ் இன்றைக்கு வாசித்திருக்கிறது. ஒரு பெரிய குற்ற பத்திரிகை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். மோடி அவருடைய கரிஸ்மா என்பது காலி ஆயிடுச்சு. குறிப்பாக அவர் பேசிய பல பேச்சுகள் இன்றைக்கு ஏற்கத்தக்கதாக இல்லை என ஆர்எஸ்எஸ் கண்டித்திருக்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மக்கள் மோடியை எந்த அளவுக்கு அவர் எவ்வளவு வேகமாக வெறுப்பு பேச்சினுடைய உச்சத்தை தொட்டாரோ அது தேர்தலில் எடுபடாமல் போயிருக்கிறது அப்படிங்கிறதுக்கு பலவிதமான ஆதாரங்கள் தரவுகளோடு வந்திருக்கிறார்கள். மோடியினுடைய வெறுப்பு பேச்சு புறக்கணித்த மக்கள் களத்தினுடைய ரிப்போர்ட் என்ன சொல்லுகிறது? ஆர்எஸ்எஸ் மோடியை வீழ்த்துவதற்கு எடுத்திருக்கக்கூடிய அஸ்திரம் என்பது எடுபடுமா என்கிற விஷயங்களை விரிவாக விளக்குகிறது இந்த தமிழ் குரலின் வளவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. ஆர்எஸ்எஸ்ல பல்வேறு தலைவர்கள் இருக்கிறார்கள். அவங்களோட நேம் பெரும்பளவிலேயே தெரியாது. அதில் ஒருவர் இந்திரேஷ்குமார் என்கிற ஆர்எஸ்எஸ்னுடைய மூத்த தலைவர். மோகன் பகவத் அவர்கள் சொல்லி அடுத்த 2 நாள் அவர் ஒரு விஷயம் சொன்னார். அடுத்த 3 நாட்களுக்குள்ளாகவே இவர் ஒரு கருத்தை தெரிவிக்கிறார். மோகன் பகவத் சொல்லிட்டு பாதி விட்டார் இல்லையா, அது ஆள் யாருன்னு சொல்வதற்காக இந்திரேஷ்குமாரை இறக்கி விட்டிருக்கிறார் மோகன் பகவத். மோகன் பகவத் சொன்னார், ரொம்ப ஆணவத்தில் இவர்கள் ஆடுகிறார்கள், ஒரு சேவகன் ஆணவத்தோடு இருக்கக்கூடாது, தேர்தலில் இவங்க தோத்ததை பற்றி கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பேசினார். மணிப்பூர் இருக்கிறது அதுதான் நீங்க முதல்ல பார்க்கணும் என்றெல்லாம் சொன்னார். இது ஒரு பக்கம் இருக்க, உங்களுடைய ஆணவத்தின் காரணமாகத்தான் நீங்க 241 சீட்டோட நின்னுட்டீங்க, ராமர் உங்களை தண்டித்திருக்கிறார், அதுக்கு காரணம் நீங்க அகம்பாவத்தோடு ஆடினீர்கள் என இந்திரேஷ்குமார் தெரிவித்திருக்கிறார். இது உண்மையிலேயே ஆர்எஸ்எஸ் வட்டாரத்திலே ஒரு பெரிய லெவலில் ஒரு திடீர்னு ஒரு சேஞ்ச் ஓவராக பார்க்கப்படுகிறது. மோடிக்கு என்ன எச்சரிக்கையை சமிக்கையை கொடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கணும். பிஜேபி என்கிற பெயரை சொல்லாமல் ஆர்எஸ்எஸ் லீடர் இந்திரேஷ்குமார் சொல்லியிருக்கிறார், பொலிட்டிக்கல் பார்ட்டி தட் வாஸ் ராம் பக்த் பிகம் அரகண்ட். ராமருடைய பக்தராக இருந்த ஒரு அரசியல் கட்சி யாரு நமக்கு தெரியாதா, அது அவரு அவ்வளவு சூசகமாக சொல்கிறாராம். அவங்க இன்னைக்கு ஆணவத்தோடு ஆடினதுனால ராமரே இன்னைக்கு 241 சீட்டை தாண்ட முடியாமல் பண்ணிட்டார் அப்படிங்கிறத அவர் பேசியிருக்கிறார். ராமர் இன்னைக்கும் நீதி வழங்குவதை, தண்டனை கொடுப்பதை நீங்கள் பார்க்கலாம், அதுவும் தேர்தலில் தண்டனிச்சிருக்கிறார் அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு குறிப்பிடுகிறார். ராமரை தொடர்ந்து வழிபட்டவர்கள் இன்னைக்கு அவங்க மிகப்பெரிய எல்லாம் என்னால் தான் நடக்குதுன்னு நினச்சாங்க, உலகத்திலேயே நாங்கள் தான் பெரிய கட்சின்னு சொல்லிக்கிட்டாங்க, அதை எங்களுக்கு ஓட்டு அதுவாக கிடைக்கும்னு சொன்னாங்க. இந்த இடம் என்ன அப்படின்னா, ஜேபி நட்டா சொன்ன ஒரு விஷயத்தை அவர் குறிப்பிடுகிறார். நாங்கள் ஒரு காலத்தில் ஆர்எஸ்எஸ்ஸால் வளர்ந்தோம், வளர்க்கப்பட்டோம், வளர்த்தெடுக்கப்பட்ட இயக்கம், இனிமேல் நாங்கள் ஆர்எஸ்எஸ்ஸை நம்பி இருக்க வேண்டும் என்கிற தேவையில்லை, ஆர்எஸ்எஸ்ஸை மீறி நாங்கள் தாண்டி வளர்ந்து விட்டோம் என்று ஜேபி நட்டா சொன்ன விஷயத்தை நம்ம இதனோட ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. தங்களையே உலகத்தில் பெரிய கட்சி என்று சொல்லி கொண்டார்கள், நாங்களே வாக்கு வாங்கிப்போம் அப்படின்னாங்க. ஆனால் அவர்கள் இன்னைக்கு தனித்து அவர்களால் அந்த அதிகாரத்தை அடைய முடியவில்லை என்கிற இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். ராமர் அவர்களை தண்டித்திருக்கிறார் என்று ஆர்எஸ்எஸ் தலைவர் மோடியை, பாஜகவை விமர்சித்திருக்கக்கூடிய அந்த இடத்தை தான் நம்ம பார்க்கிறோம். ராமரை எதிர்த்தவர்களும் கூட இன்றைக்கு ஆட்சிக்கு வர முடியல, அவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து கூட முடியல. அது ஒரு தண்டனை அப்படின்னா, ராமரை ஆதரிச்சுட்டு தலக்கணம் கொண்டாலும் அவர் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது தான் உண்மையாக இருக்கிறது அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஸோ இந்த இடத்துல இந்தியா அலையன்ஸ் அவங்களுடைய இது 234 அப்படிங்கிற இடம், இப்போ 2 இண்டிபெண்டன்ட் எம்எல்ஏக்கள் ஆதரித்தாலும் கூட எம்பிஸ் 236 என்கிற இடம் வருகிறது, அவங்களால வர முடியலங்கிறது தான் அவர் குறிப்பிடுகிறார். ஸோ இப்போ இது நம்ம கவனிக்க தகுந்த ஒரு டெவலப்மெண்ட்டாக நம்ம ஏன் பார்க்குறோம் அப்படின்னா, ஆப்கி பார் மோடி சர்க்கார் என்று சொன்னதை ஆர்எஸ்எஸ் எந்த காலத்திலும் விரும்பவில்லை. ஏன்னா ரத்தன் சர்தாவினுடைய அந்த ஒரு ஆர்டிக்கல் மிக டீட்டெயிலாக பேசுது. நீங்கள் ஒருத்தரே எல்லா தொகுதியிலும் நிற்கிறார், நீங்கள் அவருக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டீங்கல்ல, இதுவே ஸ்ட்ராட்டஜிக்கல் மிஸ்டேக்கு, நீங்கள் இதை செய்திருக்கவே கூடாது என ஆர்எஸ்எஸ் கடுமையாக சாடுகிறது. மோடியே நிற்பதாக நீங்கள் நினைத்து ஓட்டு போடுங்கன்னா எப்படி போடுவாங்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ஏன்னா மோடிக்கு அந்த பழைய தேஜஸ் இல்லை என்பதையும் அந்த கட்டுரையாளர் குறிப்பிடுகிறார். ஆர்எஸ்எஸ் இன்னைக்கு மோடியினுடைய ஷைனிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு, அதுக்கு முடிவு காலம் வந்து விட்டது, அந்திம காலம் என்கிற இடத்திற்கு வந்திருக்கிறது. அவர் அடுத்த ஒரு விஷயம் சொன்னார் பாருங்க, அதுதான் நம்ம ரொம்ப
பதற்றத்தோடு பார்க்க வேண்டியதாக இருக்குது. மோடி வந்து ஆர்எஸ்எஸ் மட்டுமல்ல ஹிந்துத்துவ அமைப்புகளை காப்பாற்ற தவறிவிட்டார் அப்படின்னு அவங்க கொந்தளிக்கிறாங்க. அப்படி யாரை காப்பாற்ற தவறினார் அப்படின்னு பார்த்தோம்னா நுபுர் சர்மா அப்படின்னு அவங்க ஒரு பேரை கோட் பண்ணுறாங்க. இந்த நுபுர் சர்மா யார் அப்படின்னா நபிகள் நாயகம் குறித்து ரொம்ப ஆபாசமாக ஆன்லைனில் ஒரு டிபேட்டில் பேசி அது மிகப்பெரிய சர்ச்சையாகி சர்வதேச நாடுகள் அவரை கண்டித்து அவரை செய்தி தொடர்பாளர் பொறுப்பிலிருந்து பாஜக நீக்கி அவரை உத்தரவிட்டிருந்தது. அதை ஆதரித்து ஒருத்தர் பேசியிருந்தார் அந்த அம்மையாரை. அவர் கட்சியை விட்டு நீக்கப்பட்டார். இந்த அம்மாவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதவி மட்டும்தான் பறிக்கப்பட்டது, இல்லைன்னா அவங்ககிட்ட விளக்கம் கேட்கப்பட்டது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏன்னா தண்டனை அவருக்கு கூடுதல், யார் இந்த அம்மா பேசுறது சரின்னு ஆதரிச்சவருக்கு கூடுதல் தண்டனையும் இந்த அம்மாவுக்கு குறைவான தண்டனையும் வழங்கப்பட்டது. சரி, இந்த கட்சியினுடைய நிலைப்பாடுன்னு கூட வச்சுங்க. அதை கேட்குறாங்க. அவரை போன்ற ஒரு துடிப்பான ஒரு இந்து பெண்ணை நம்முடைய சனாதன தர்மத்திற்காக தன்னையே கொடுக்கக்கூடிய ஒரு தைரியமான பெண்ணை பாஜக தண்டித்தது என்றால் நீங்கள் ஹிந்துத்துவவாதிகளை காப்பாற்ற தவறிவிட்டீர்கள் அப்படின்னு மோடியை நோக்கி ஒரு குற்றச்சாட்டு. அதுக்கப்புறம் அவங்க சொன்னது தான் கிட்டத்தட்ட 103 பேரோ 104 பேரோ வேற கட்சியிலேருந்து இந்த பிஜேபிக்கு ஓடி வந்தவங்களுக்கு இந்த எலெக்ஷனில் சீட்டு கொடுத்தாங்க. நல்லா கவனிக்கணும். அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியான சீட்ஸ் கொடுத்ததில் 100-110 சீட் வரைக்கும் கொடுத்ததில் 60க்கும் மேற்பட்டவர்கள் தோல்வி அடைந்திருக்கிறார்கள் என்பதை அவங்க கோட் பண்ணுறாங்க. ஏற்கனவே ஹிமாச்சல பிரதேசத்தில் இந்த மாதிரி கொடுத்து தோத்து போன சூழல் இருக்கும் பொழுது மீண்டும் வேற கட்சியிலேருந்து வந்தவங்களுக்கு சீட்டு கொடுத்தது பாஜகவை காலி பண்ணிடுச்சுங்கிற ஒரு குற்றச்சாட்டு. இதில் அடுத்த லைன் என்னன்னா, எதிர்கட்சியில் இருக்கும்போது ராமரை பற்றி மோசமாக திட்டுறாங்க, பாஜகவை பற்றி ரொம்ப அவதூறு பேசுகிறாங்க, ஆர்எஸ்எஸ் குறித்து அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடுமையாக விமர்சிக்கிறாங்க. இவங்களுக்கு சிகப்பு கம்பளம் போட்டு நீங்கள் வரவேற்பீங்க அப்படின்னா இது உங்களுடைய அரசியல் நிலைப்பாடா? எந்த இயக்கம் எந்த அமைப்பு உங்களை உருவாக்கியதோ அதை திட்டுறவங்களுக்கெல்லாம் நீங்கள் எப்படி பிஜேபியில் சீட்டு கொடுக்கலாம்? இது மிகப்பெரிய தவறு அப்படின்னு ஆர்எஸ்எஸ் அடுத்த பட்டியலுக்கு கொண்டு வருகிறது. அடுத்தது, தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் ஹிந்துத்துவவாதிகளுக்கு பாதுகாப்பே இல்லை. அந்த கட்டுரையில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்கள்லாம் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு சங் பரிவாரை சேர்ந்தவர்கள் வேலை செய்கிறார்கள். அவர்களை பாதுகாப்பதற்கு இந்த அரசு அவர்களுடைய உயிருக்கு மோடி பாஜக எந்த விதமான பாதுகாப்பையும் உறுதி செய்யாமல் இருக்கிறது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. தமிழ்நாட்டில் அப்படி என்ன இவங்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறது நமக்கு தெரியல. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் என்ன நடக்குது போது வருதுங்கிறத. இப்போ இந்து மக்கள் கட்சி நினைக்கிறேன், அதில் உடையார்னு ஒருத்தர் ஃபோன் பேசினார். அவரை பிடிச்சி கைதெல்லாம் பண்ணாங்க. கொடுத்த பணத்தெல்லாம் கொண்டு போய் எல்லாத்தையும் சேர்க்கறதுக்கு நம்மகிட்ட ஆட்கள் இல்லைன்னு. இது ஒன்று, கலவரம் பண்ணாதான் தமிழ்நாட்டில் வளர முடியும், இல்லைனா நம்ம எப்படி வளர்றது? நீங்கள் கலவரமே ஒழுங்காக பண்ண மாட்டாங்களேன்னு ரொம்ப வருத்தப்பட்டு ஃபோனில் பேசினார். ஆடியோ லீக்காச்சும் அவரை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. கலவரம் பண்ணாதான் கட்சியை வளர்க்க முடியும்னு சொல்கிறீங்களே, அந்த கலவரத்தை பண்ணுவதற்கு இங்கே இருக்கக்கூடிய ஆட்களுக்கு பாதுகாப்பு வேற கொடுக்கணுமா? போலீஸ் பாதுகாப்பு போட்டு போய் கலவரம் பண்ணுங்க சார் அப்படின்னு அனுப்பணுமா? 2002 குஜராத்தில் நிகழ்ச்சியதை இங்கே நிகழ்த்துறதுக்கு உங்களுக்கு மோடி உறுதுணையாக இல்லை அப்படிங்கிற கோவத்தை தான் அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். இந்த மாதிரியான பல கேசஸ், பெக்யூலர் கேசஸ் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து ஒன்று சொன்னாங்க பாருங்க, பசுவை பாதுகாக்கிறவர்களுக்கு இந்த நாட்டில் பாதுகாப்பு இல்லை. அதாவது வீட்டுக்குள்ள ஆட்டுக்கறி வச்சிருந்த ஃப்ரிட்ஜு திறந்து மாட்டுக்கறியாக வச்சிருக்கேன்னு ஒரு இஸ்லாமியரை குடும்பத்தோடய அடித்து கொண்டுட்டு, கூட்டம் கூடி கும்பலாக அடித்து கொண்டுட்டு, வேற ஏதோ கறியை கொண்டு போனவங்க, கோழிக்கறி ஆட்டுக்கறி கொண்டு போனவங்களெல்லாம் பிடிச்சி மாடை கொண்டு போகிறாங்கன்னு அடித்து. ஆக்சுவலாக நமக்கு கேள்வியே நம்மளை எந்த அளவுக்கு இந்த பாஜக மாற்றி இருக்கிறது, ஆர்எஸ்எஸ் மாற்றி இருக்கிறது அப்படின்னா, ஆட்டுக்கறி கொண்டு போனவரை மாட்டுக்கறி கொண்டு போனதாக சொல்லி அடித்தே கொன்று விட்டார்கள். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டே பாருங்களேன், அவங்க கொண்டு போனது மாட்டுக்கறி இல்லை, ஆட்டுக்கறி தான், தவறுதலாக கொண்டுட்டாங்க அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டோம். மாட்டுக்கறியே கொண்டு போனாலும் அவங்களுக்கு விருப்பமான உணவாக இருந்தால் சமைச்சு சாப்பிடணும், அதுக்கு எதுக்கு நீங்கள் அடிக்கிறீங்கிறது கேள்வியாக வரணும். தவறுதலாக அடித்து கொண்டு விட்டாங்களா, மாட்டுக்கறிக்கும் அடிக்கக்கூடாது. சட்டம் அதற்கான எதிர்நிலையில் தான் இருக்கிறது. அவருடைய உணவு உரிமையில் உங்களுக்கு வேலையே கிடையாது, வெளியே போங்கன்னு பிடிச்சி உள்ள தூக்கி போடுறதுக்கு ஸ்பேஸ்க்கு வராமல் பொது புத்தியை இந்த அளவிற்கு பாஜக இன்றைக்கு மாற்றி இருக்கிறது. இன்னைக்கு இன்னொரு செய்தியை பார்க்குறோம். நம்ம குஜராத்தில் ஒரு ஹவுசிங் போர்டு, அரசினுடைய வீடு, அரசு வீடு கட்டி பலருக்கும் வீடுகள் ஒதுக்குவாங்களே, அலாட் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி வீடு, ஒரு காலனி வதோதரா பகுதியில். அந்த இடத்துல மொத்தம் 462 வீடுகள் இருக்கிறது. 462 வீட்டில் ஒரே ஒரு முஸ்லீம் லேடிக்கு வீடு கொடுக்குறாங்க. அவங்க வந்து அரசில் ஏதோ கிளரிக்கல் ஜாபில் பணியாற்றுறாங்க, ஒரே ஒரு வீடு கொடுக்குறாங்க. மற்ற 461 இந்து குடும்பங்களும் வந்து போராடுகிறது. இங்கே எப்படி நீங்கள் ஒரு முஸ்லீம் லேடியை குடி வைப்பீங்க? அந்த ஒரு பெண்மணி, அவருடைய பிள்ளை, இவங்க 2 பேர் தான் இருக்கிறாங்க.
எப்படி நீங்கள் இப்படி வருவீங்க, நாங்கள் ஒரு இடத்துக்கு வசிக்க போகிறோம், நிறைய அக்கம் பக்கத்தில் ஆட்கள் இருப்பாங்க, ஒரு ஒரு நல்ல ஒரு நட்போடு இருக்கலாம்னு நினச்சி போன அந்த பெண்மணிக்கு அந்த பில்டிங்கில் இருக்க எல்லாரும் வந்து போராட்டம் பண்ணுறாங்க சார், எப்படி ஒரு முஸ்லீம் லேடி எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் குடி வைப்பீங்க அப்படின்னுட்டு. அரசு கொடுக்கறது சீஃப் மினிஸ்டரினுடைய ஸ்கீமில் கொடுக்குற வீட்டில் இந்த அளவுக்கு விஷமத்தனத்தை பரப்பி இருக்கிறது பாஜக. பொது சமூகத்தினுடைய புத்தியாகவே இது மாறி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இந்த இடத்துல இவ்வளவு விஷமத்தனம் மோடிக்கு தேர்தலில் கை கொடுத்ததா என்பதற்கான ஆதாரங்களை மட்டும் இப்போ நம்ம பார்க்கலாம். மோடி மிக மோசமாக தொற்று போயிருக்கிறார். அவர் எந்தெந்த இடங்களில் எல்லாம் போய் இப்படிப்பட்ட பேச்சுக்களை, வெறுப்பு பேச்சுக்களை விதைத்தாரோ அந்த இடத்தில் பெருவாரியான மக்கள் அதை ரசிக்கவில்லை. அதுக்கு மிக சிறந்த உதாரணம் ராமர் கோயில் இருக்கக்கூடிய ஃபாசியாபாத் தொகுதியில் அவர்கள் படுதோல்வி அடைந்திருக்கிறார்கள். அந்த பொது தொகுதியில் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த ஒருவர் சமாஜ்வாதி கட்சியின் சார்பில் நிறுத்தப்பட்டு இன்றைக்கு வெற்றி பெற்று வந்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தியானம் அது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? மோடியினுடைய தியானம் பலன் கொடுத்ததா அதை முதல்ல பார்த்துடலாம். 2019 மோடி இதே மாதிரி ஒரு தியானத்தை உத்தரகாண்டில் போய் பண்ணார். அப்படி பண்ணும்போது பாஜகவினுடைய வெற்றி மட்டும் நம்ம பார்க்குறோம். அப்படி பண்ணும்போது மொத்தம் இருந்த 59 சீட்டில் பாஜக 25 சீட்டு ஜெயிச்சுது. அந்த தியானமும் ஃபெயிலியர் தான். ஏன்னா 59ல் 25ங்கிறது கிட்டத்தட்ட பாதிக்கும் கீழே அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ ஒரு தியானம் பண்ணார், அதே 59 சீட்டு, பாஜக 17 சீட் தான் ஜெயித்திருக்கிறது என்று தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அப்ப 60 சீட்ல 17னா நீங்க 3ல் 1 பங்கு அப்படிங்கிற இடத்துக்கு வந்துருது அப்படிங்கிறத பார்க்குறோம். 3ல் 1 பங்குன்னா 3க்கும் கீழே, அதாவது அந்த 1 பங்குக்கும் கீழே போயிடுது. கிட்டத்தட்ட 28% அப்படிங்கிற சீட்டு தான் இவர்கள் ஜெயித்திருக்கிறார்கள். மோடியினுடைய தியானம் அட்டர் ஃபிளாப்புங்கிறதுக்கு இதை விட வேற ஒரு விஷயமே நமக்கு வேண்டாம். அதே போல மோடியினுடைய வெறுப்பு பேசி ஏறிக்கிட்டே போக போக ஒவ்வொரு ஃபேஸிலும் அவருக்கான வாக்கு என்பது குறைந்திருக்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா மோடியுடைய இந்த பேட்டிகள்லாம் இருக்குது இல்லையா, அவர் அங்கே பேசினார், அந்த தொகுதிகளில் தோத்தாங்கிறத தாண்டி அவர் பேட்டி கொடுக்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்டி நிறைய வியூஸ் போயிருக்கு. ஆனால் எலெக்ஷனில் அது வந்து என்னவா ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல அடி வாங்கியிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். மோடியுடைய இன்டர்வியூஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதிகமாக அவருடைய சேனலில் போனது அப்படின்னா இந்தியா டுடேவோட அஞ்சனா ஓம் காஷ்யப், அதே போல் சுதீர் சௌத்ரி, ராகுல் கன்வால், ஸ்வேதா சிங் 4 பேராக சேர்ந்து அவரை பேட்டி எடுத்திருந்தாங்க. அது வந்து கிட்டத்தட்ட கடந்த வாரத்திலேயே 16 லட்சம் வியூஸ் போயிருந்தது. அதே போல் நியூஸ் 18க்காக ரூபிகாலி ஆக்கத்தை எடுத்த அந்த இன்டர்வியூ 4.3 லட்சம் போயிருந்தது. அதில் தான் இவர் நான் வந்து பயாலஜிக்கலாக பிறந்தேன்னு நான் நினைக்கல, எங்கள் அம்மா இருந்த வரைக்கும் நான் வந்து மனிதர்களுக்கு தான் பிறந்தேன்னு நினச்சேன், ஆனால் இப்போ அப்படி நினைக்கலங்கிற அந்த வரலாற்று சிறப்புமிக்க பேட்டி அவர் அங்கே தான் கொடுத்திருந்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இப்படியாக இருக்கும் பொழுது இதெல்லாம் அந்தந்த, அதாவது மோடியினுடைய அடுத்தடுத்த கட்ட பிரச்சாரங்களில் வாக்காக மாறியதா அப்படின்னா இல்லை என்பதாகத்தான் தரவுகள் தெரிவிக்கிறது. 2 ஃபேஸ்லையும் பார்த்துடலாம். 2019 நடந்ததும் 2024 நடந்ததும் ஒவ்வொரு ஃபேஸ்லையும் இவங்க எவ்வளோ ஜெயிச்சிருக்கிறாங்கிறத பார்த்தோன்னா கடந்த முறை முதல் ஃபேஸில் 40 ஜெயித்தது இந்த முறை 30ஆக குறைந்திருக்கிறது. செகண்ட் ஃபேஸில் போன முறை 52 சீட்டுகள் ஜெயித்தது இந்த முறை 47ஆக குறைந்திருக்கிறது. தேர்ட் ஃபேஸில் போன முறை 72, இந்த முறை 58 சீட்டு. ஃபோர்த் ஃபேஸில் போன முறை 42, அது 39 குறைஞ்சிருக்கு. 5வது ஃபேஸில் போன முறை 32 ஜெயிச்சது 18 சீட்டுகளாக குறைந்திருக்கிறது. 6வது ஃபேஸில் 40 என்பது 31 சீட்டாக குறைந்திருக்கிறது. லாஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா 7வது கட்டத்தில் 25 சீட்டு போன முறை ஜெயிச்சது இந்த முறை 17 சீட்டுகளாக மாறி இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அப்போ மோடி ஒவ்வொரு வெறுப்பு பேச்சையும் ஏற்றிக்கிட்டே போக போக அவருக்கான சீட்டு கூடவில்லை, குறைந்திருக்கிறது. மோடியினுடைய இஸ்லாமிய வெறுப்பு பேச்சை, சிறுபான்மை மக்கள் மீதான வெறுப்பு பேச்சை மக்கள் புறக்கணித்து இருக்கிறார்கள் என்பதைத்தான் இந்த புள்ளி விபரங்கள் நமக்கு தெரிவிக்கிறது. அந்த பேச்சுக்கள் குறிப்பாக ஒரு தாலியினுடைய தங்கத்தை அப்படியே பிடுங்கி இஸ்லாமியர்களுக்கு கொடுத்து விடுவார்கள் என்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த தொகுதியில் அவர் அந்த கட்சி தோற்று இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். தியானம் பண்ண அன்னைக்கு மோடி பண்ண மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜிக் மிஸ்டேக்கை நம்ம பார்க்கறது, மோடி தியானம் பண்ணுறாரு. எங்கே போய் பண்ணுறாரு? விவேகானந்தர் உட்கார்ந்துருந்து அந்த பாறையில் போய் பண்ணுறாரு. விவேகானந்தரை வச்சு அவர் மேற்கு வங்கத்துக்கு குறி வச்சார்.
மேற்கு வங்கத்தில். ஏன்னா போன முறை 9 சீட்டையுமே மம்தா பானர்ஜி ஜெயித்திருந்தார்கள். இந்த முறையும் மேற்கு வங்கத்திலே உங்களுக்கு ஒன்றும் கிடைக்கல. இது ஒரு சைடுனா, போன முறை வந்த உத்தரப்பிரதேசமும் இந்த முறை அவர்களுக்கு தோல்வியாக முடிந்து விட்டது. உத்தரப்பிரதேசத்தில் 12 சீட்டில் கடைசி கட்டத்தில் எலெக்ஷன் நடக்குது. அதில் மோடியினுடைய வாரணாசியும் கடைசி கட்டத்தில் தான் நடந்தது. இந்த 12 சீட்டில் 9 சீட்டு பிஜேபி தோத்து போச்சு. அப்போ மோடியை தவிர இன்னும் 2 பேர் தான் ஜெயித்து இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். ஸ்ட்ராட்டஜிக்கல் மிஸ்டேக்காக அவர் செய்ததெல்லாம் இந்த முறை மாறி இருக்கிறது என்பதற்கு இது மற்றும் ஒரு உதாரணமாக இருக்கிறது. அதே போல் மணிப்பூர்ல இருந்து அவங்களுக்கு ஒன்றுமே வரல. இருந்த 2 சீட்டையுமே எதிர்கட்சிகளினுடைய கூட்டணி தான் ஜெயித்திருக்கிறது. அதை விட முக்கியம், இந்த கொஷின்ஸ் எல்லாம் எழுதி கொடுத்து ஜேர்னலிஸ்டுகளை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு பேட்டி அப்படிங்கிற பேரில் அவர்கள் எடுத்தார்கள் இல்லையா, அது மிகப்பெரிய சொதப்பலாக ஃபெயிலியராக போய் இருக்கிறது. ஏன்னா வியூஸ் போன எலெக்ஷன் ஃபேஸில் அவருக்கு மிகப்பெரிய அடியை அந்த தேர்தல் முடிவுகள் கொடுத்திருக்கிறது. கடந்த முறையை விட சீட்டுகள் குறைந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். அப்போ இன்டர்வியூஸும் ஃபெயிலியர். இப்போ இந்த இன்டர்வியூஸ் எல்லாம் நார்த் இந்தியாவை பொறுத்த வரைக்கும், குறிப்பாக ஹிந்தி இன்டர்வியூஸ் எல்லாம் மிகப்பெரிய மீம் மெட்டீரியலாக மாறி இருக்கிறது. மோடி அப்போது சொன்ன அத்தனை விஷயங்களையும் எடுத்து அவர்கள் இப்போது பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். பாஜகவினர் எலெக்ஷன் பீக்கில் இருக்கும்போது ஒரு பிரச்சாரம் பண்ணாங்க. அது மிக மிக மோசமான கேவலமான பிரச்சாரம் தான். பட் அவங்க அது ரொம்ப நார்மலாக பண்ணாங்க. நீங்கள் பாருங்கள், எலெக்ஷன் முடிஞ்சதும் ராகுல் காந்தி லீவு போட்டுட்டு அரசியலுக்கு அப்படியே ஒரு ஹால்ட் விட்டுட்டு நேராக இட்டாலிக்கு கிளம்பி போயிடுவார். அங்கே போய் அவங்களுடைய மூதாதையர்களோட பார்த்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வருவார். இந்தியாவிலே இருக்க மாட்டார், அவர் ஓடி விடுவார் என்று சொன்னார்கள். இன்றைக்கு பிரதமர் மோடி இட்டாலியில் இருக்கிறார். இட்டாலியினுடைய பிரதமர் மெலோனி அவர்களை சந்திச்சுட்டு அங்கே G7 நாடுகளுக்கான அந்த விஷயங்களை பார்ப்பதற்காக பிரதமர் இட்டாலி புறப்பட்டு போய் அங்கே தங்கி உலக நாடுகளுடைய தலைவர்களை அங்கே சந்திச்சுட்டு ஃபோட்டோ போட்டுட்ருக்காரு. நீங்கள் பார்க்கலாம், ஜெலன்ஸ்கிக்கு வணக்கம் சொன்னது, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே போனது, அவங்க மெலோனியை சந்திச்சது, அது இதுன்னுட்டு எல்லா ஃபோட்டோவையும் வைரல் ஆக்கிக்கிட்டு இருக்கிறார். இட்டாலிக்கு தேர்தல் முடிந்ததும் ராகுல் காந்தி போய் விடுவார்கள் என்று பாஜகவினர் சொன்னார்கள். பிரதமர் மோடி இப்போது அங்கே இருக்கிறார். அவரை நோக்கி கேட்கக்கூடிய கேள்விகளாக பார்க்கக்கூடியது, நீங்கள் கிளம்புறதுக்குள்ளே இங்கே காஷ்மீரில் 3 பயங்கரவாத தாக்குதல் நடந்தது, ஏன் நீங்கள் இங்கே போகல, இன்னமும் மணிப்பூர் இருந்து கொண்டே இருக்கிறது என மோகன் பகவத்தியே சொல்லிவிட்டார். ஏன் நீங்கள் அங்கு செல்லவில்லை, உங்களுடைய ப்ரையாரிட்டி என்பது இந்த நாட்டு மக்கள் கிடையாதா என்கிற கேள்வியும் பலர் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தேர்தல் என்பது ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறது, மக்கள் தேர்தலில் வாக்களிப்பதற்கான காரணிகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக வைத்திருக்கவில்லை. அப்பப்போ அந்த 5 ஆண்டுகளில் என்னென்ன சூழலியல் மாற்றங்கள் வருகிறதோ தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கான அகவியல் மற்றும் புறவியல் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள், எதிர்பார்ப்புகள், இது எல்லாம் பெரிய ஃபேக்டராக மாறிதான் வாக்களித்திருக்கிறார்கள். ராமர் கோவிலை கட்டி கொடுத்ததற்காக அவர்கள் வாக்களிக்கவே இல்லை என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா கேரவனில் ஒரு டீட்டெயில்டான பீஸ் முன்னாடி வந்திருந்தது. ராமர் கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் இருக்கிறவர்கள் எல்லாம் எந்த அளவிற்கு இந்துக்கள் பாடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் இது ஒரு ட்ரஸ்டாக கொண்டு வந்து கட்டி முடிச்சு இவ்வளவு தூரம் வர்றதுக்குள்ள அவர்களுடைய வாக்குகளை இவங்க கட்டுறோங்கிற பேரில் அங்கே மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பெரிய அதிகார தோரணை எல்லாம் பண்ணியே காலி பண்ணியிருக்கிறாங்க என்கிற செய்திகள் எல்லாம் ஏற்கனவே டீட்டெயில்டாக வந்திருந்தது. ஸோ அப்படியான விஷயங்களை நாம் பார்க்கும் பொழுது இந்த வெறுப்பு பேச்சு அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக மங்க தொடங்கி இருக்கிறது. ஆனால் இன்னமும் ஒரு கோர் ஓட்டர்ஸாக இருக்கக்கூடியவர்கள் இன்னும் எக்ஸ்ட்ரீமாக போயிருக்கிறார்கள் என்பது நமக்கு முன்னால் இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரு பேராபத்து. அதைத்தான் இந்த குஜராத்தும் உணர்த்துகிறது. மோடிக்கு எதிரானுடைய RSSனுடைய குரல் அது இயலாமையினுடைய வெளிப்பாடா, விரக்தியினுடைய வெளிப்பாடா, அல்லது எச்சரிக்கைக்கான ஒரு கட்டியமா அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த நிலைகளில் பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு. நன்றி, வணக்கம்.